அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையில் மிகவும் உயர்ந்த மட்ட அணு ஒப்பந்த பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுக்கள் ஊடாக உடன்படிக்கை எட்டப்படாத பட்சத்தில் அது ஈரானுக்கு மிகவும் மோசமான நாளாக அமையும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இருப்பினும் பரீட்சார்த்த வாய்ப்புகளாகவே இந்த பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுவதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் நேரடி பேச்சுக்களுக்கான வாய்ப்பை ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனி பகிரங்கமாக நிராகரித்ததை அடுத்து ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைக்கான வாய்ப்புகள் உள்ளதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஈரானுடனான நேரடி பேச்சுக்கள் தொடர்பான அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுக்கும் வகையில் அந்த நாட்டின் மீது தாக்குதல் தொடுப்பது குறித்து இஸ்ரேல் பிரதமர் முன்னர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் ஈரானுடனான பேச்சுக்கள் வெற்றியளிக்காவிடின் அது மிக பெரிய ஆபத்தாக இருக்கும் எனவும் ஈரான் வசம் அணு ஆயுதம் இருக்க முடியாது எனவும் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார்.